ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஜெல்லி எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான். இது குழந்தைங்கள் எல்லாருமே ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நம்ம கஸ்டர்டு பாயாசம் எதுலேயுமே இந்த ஜெல்லி செய்து நம்ம அதில் சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வெயில் காலத்துக்கு ரொம்பவும் உகந்தது. நம்ம பாடி ஹீட் எல்லாத்தையுமே இது குறைச்சிருங்க. அவ்வளோ நல்லதாக இருக்கும். நம்ம சர்பத்துலேயும் இதை கலந்து சாப்பிட்டுக்கிறலாம். இப்போது எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபீஸ்ட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் ஷேர் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே ஷேர் செஞ்சு விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்போ இந்த தண்ணியை நல்லா நம்ம கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கணும். நான் இது ஒரு பாக்கெட் ஜெல்லி பவுடர் எடுத்திருக்கேங்க. இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். ஸ்ட்ராபெரி பனானா ஜெல்லி இது தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட் போதும். ஒரு பாக்கெட்டுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பாக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஜெல்லி பவுடரை நம்ம இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா கலக்கி விட்டுறணும். கலக்கிறப்ப நம்மளுக்கு அது எல்லாமே நல்லா அந்த கொதிக்கிற தண்ணிக்கு அது நல்லா கரைஞ்சிரும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம நல்லா இது கொஞ்சமாக ரொம்ப சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா என்கிட்ட மோடு இருக்குது, அதில் நான் ஊற்ற போகிறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. என்கிட்ட ரோஜா பூ மாதிரி மோடு வச்சுருக்கேன் நான். ஏன்னா இது மோடில் தான் ஊற்றணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சாதாரணமாக ஒரு தட்டில் கூட நம்ம ஊற்றி வச்சுக்கிட்டு நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிறலாம். என்கிட்ட இந்த ரோஜா மோடு இருக்கிறதுனால இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பார்க்குறதுக்கும் குழந்தைங்கள்லாம் அந்த ரோஜா ஃப்ளவரை கட் பண்ணி சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி மோடில் ஊற்றிருக்கேன். மோடில் ஊற்றி ஃப்ரீசரில் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு வச்சுக்கிட்டா போதுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ரோஜா ஜெல்லி ரெடி ஆயிரும். இப்போ நான் ஃப்ரீசரில் இதை வைக்கிறேன். ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. ஒரு 2 மணி நேரத்துக்கு வச்சுருந்தேங்க, வச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, இப்போ நம்மளுடைய ரோஜா ஜெல்லி ரெடி ஆயிருச்சு. சாதாரணமாக ஒரு தட்டில் ஊற்றி வச்சு அதை கட் பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ரோஜா மூடு இல்லை வேறு வடிவங்களில் கிடைக்கிது. அதில் நம்ம ஊற்றி வச்சு நம்ம இந்த மாதிரி சாப்பிட்றப்போ குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதை கட் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம். இல்லைனா கஸ்டர்டு சர்பத்து போன்ற குளிர்பானங்களில் நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.